அழகாஸ் நான் உங்க விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து மிஷன் யூசோகோரா ஃபேமிலியோட எபிசோட் 6 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூடவே இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட்ல ஒரு வெளிய வேற இன்ட்ரெஸ்டா போகுது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் சிரிக்க போறீங்க. அதனால பிடிச்சவங்க எல்லாரும் கீழே கமெண்ட்ல தம்ஸ் அப் எமோஜி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கூடவே யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? இப்போ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணும் அவளோட சிஸ்டம்ல ஹேக்கிங் ஒர்க் பண்ணின்னு இருக்கா. அது அவ்வளோ ரசிச்சு பண்ணின்னு இருக்கா. இன்னொரு பக்கம் இப்போ இந்த இடத்துல நம்ம சீனும் மிஷின் கம்ப்ளீட்னு வரேன். ஏப்பா ஒரு வழியா முடிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வாழ்க்கையில 80 மணி நேரம் நான் தூங்க போறேன். அப்ப அந்த பொண்ணு பண்ண ஹேக்கிங் வேலையால இவங்களுக்கு அலாரம் அடிக்குது. எமர்ஜென்சி ரெக்வஸ்ட் ஒன்று வந்திருக்குது. என்னது? ஏய் யார் அது? என்ன கொஞ்ச நேரம் தூங்க கூட விட மாட்டேங்குது. அந்த பொண்ணு ஹேக் பண்ணின்னு இருக்க. திடீர்னு பார்த்தா அவளோட சிஸ்டம்ல இறந்து வருது. ஆஹா, என்னோட தூக்கத்துக்கான வேலையை நீ கொடுத்தே ஆகணும். இப்ப இவ்வளவு சிஸ்டம் ஃபுல்லா கொலாஸ் ஆகுது. அந்த டைம் இவ்வளவு பயந்துட்டு என்ன பண்றது தெரியாம கீழே இருக்க வயர் பிடிக்க. அந்த டைம் இவங்களோட மிரர்ல அந்த உள்ள புந்த ஆளும் அந்த இடத்துல தப்பிச்சு போறாங்க. ஏய் உன்னை தடவை வந்து அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு திரும்பியும் பிளக் சொருவேன். அந்த டைம்ல ஹீரோவோட போட்டோல பார்த்துட்டு அவ இம்ப்ரெஸ் ஆகிறா. இப்ப ஸ்கூலுக்கு போகிறதுக்காக நம்ம மெட்சமையும் ஹீரோவும் ரெடியா வெளியே வர. அந்த டைம் சீனும் மூஞ்சி தொங்க போட்டு ஒரு வாரம் தூங்காத மாதிரி வராங்க. குட் மார்னிங் பிக் சிஸ் சீன், நீங்க நல்லா தானே இருக்கீங்க? குட் மார்னிங், நான் நல்லா தான் இருக்கேன். மிட்சுமியும் என்னக்கா நேத்து நைட்டு ஃபுல்லா ஒர்க்கா? ஆமா, நேத்து நம்மளோட டேட்டா பேஸ் யாரும் உள்ள போய் திருட பார்த்தாங்க. அதனால அவங்கள தடுத்துருது. ஆனா எப்படியோ அவங்களுக்கு பாசரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க. இதை கேட்ட இவங்களும் ஷாக் ஆக. அதனால கவலைப்படாதீங்க, எப்படியாச்சும் செக்யூரிட்டி சிஸ்டம் நான் அப்டேட் பண்ணிடுறேன். எனக்கு தெரியல நம்ம குடும்பத்தில் இருக்க எவ்வளோ ஒருத்தன் தான் அந்த ஹேக் பண்ண நபருக்கு ஆக்சஸ் கோட கொடுத்துருப்பாங்க. இது ரொம்பவே கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்துன்னு இருக்கேன். ஏன்டா சொன்ன இப்படி மூஞ்சி தொங்க போட்டு வரேன்? உன்னோட டேட்டா இன்ஃபர்மேஷன்லாம் யாரும் எடுத்துட்டாங்க அதனாலயா? ஆமா, சரி மிஷிமி பார்த்தா அந்த இடத்துல நீடில்ஸ் வந்து தலையில குத்த. அப்ப பார்த்தா வேற யாரும் இல்ல, அந்த பொண்ணு தான். சரிவா இந்த இடத்துல போவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் அந்த இடத்துல தப்பிக்க. பின்னாடி இந்த பொண்ணு தொத்தின்னு போறா. அதுக்கப்புறம் ஒரு சந்திர போய் ஹீரோவை ரெடியா இருக்கான் அட்டாக் பண்றதுக்கு. அந்த டைம் அவளும் ஹீரோவை எதிர்பார்க்காத நேரமா மேல இருந்து அட்டாக் பண்ண ஹீரோ ஆனாலும் தடுத்துறான். அப்ப அவளும் என்ன பவரு? ஏய் யார் நீ? நைஸ் டு மீட் யூ மாஸ்டர் அசனோ, நான் உன்னை விரும்புறேன், நீ இப்பவே சாகணும் அப்படின்னு அவங்கள பேல. என்னது மிட்சுமி என்ன இவ சொல்றா? ஏய் எனக்கு தெரியவில்லை, ஒரு நிமிஷம். அப்பனா இவ அயாகா கிரிசாக்கி, இவ மேன் அண்ட் ஸ்பை, அதாவது ஆம்பளைங்களை கொல்ற ஸ்பை. ஏய் என்னத்துக்கு அப்படி கேவலமா என்ன பத்தி அப்படி சொன்ன? அதுக்கு பனிஷ்மெண்ட் உங்களுக்கு 1000 நீடில்ஸ் கொடுக்குறேன். இவ ஸ்பையா? ஆமா, இவ ஃபேமஸான ஸ்பை. அவளுக்கு பிடிச்ச ஆம்பளைங்களை தேடி தேடி இவ போயிட்டு அவளோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவளோட நீடில்ஸ் அலையா அவங்களை கொன்னுடுவா. அப்பனா இவ ஒரு ஆம்பளை பைத்தியமா? அப்பனா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரியா சொன்ன. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அசனோ. அதாவது பார்த்த உடனே அது உன்னோட எல்லா விஷயமும் நான் டார்க் வெப்ல பார்த்தேன். அப்பத்துல இருந்து உன்னை பிடிக்க ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம அந்த டார்க் வெப்ல எனக்கு உன்னோட இன்ஃபர்மேஷன் அந்த யூசோகோரா ஃபேமிலியோட கிடைச்சது. இந்த போஸ்டர் தான் இப்ப அண்டர் வேர்ல்டுல ஃபேமஸா இருக்கு. உன்னோட தலைக்கு $1,00,000. டேய் எவடா அது என் மூஞ்சி அப்படி பண்ணி வச்சிருக்குது? சரி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ண பார்த்தா இவங்கள எவனோ ஒருத்தன் கொல்லத்துக்கு வந்திருக்கான். அவனதான் இவங்க போட்டு சொல்லிருக்காங்க. அவனுக்கு கீழே வந்து மயக்க போட இவ இப்போ சைக்கோ மாதிரி நடந்துக்கிறா. நம்ம ஹீரோவை பார்த்து உன்னை கொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னோட வேலைகள் எல்லாமே தெரியும், அதுல இருந்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்க. ஆனா நீ பண்றது ரொம்ப தப்பு. ஏன்னா நான் ஏற்கனவே மிட்சுமிய மேரேஜ் பண்ணிட்டேன். அதனால இதுக்கு நான் அலோட் பண்ணனா நான் இவளை ஏமாத்துற மாதிரி ஆயிடும். என்னது நீ மேரேஜ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுவ. இவ்வளவு மனசு உளத்துல ஆயிடுச்சு. இவ்வளவு சொன்னவன் அந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லாம போயிட்டானே. யோசிச்சிரோ ஏப்பா இப்படி ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்ல. இது எங்களோட அண்ணனா? ஆமா, எனக்கு யூசோகோரா ஃபேமிலில யாருமே டார்கெட் கிடையாது. ஆனா எனக்கு கிடைச்ச இந்த போஸ்டரை வச்சு பார்க்கும்போது இவன் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அதனால உங்க அண்ணன் கிட்ட பேச்சு வச்சு நடத்தினேன். அதுல அவரும் என்னமா இவனை உனக்கு வேணுமா? அதனாலதான் உன் அண்ணன் வேணும்னா எடுத்துக்கோ. அது மட்டும் இல்லாம எனக்கு ஆக்சஸ் கோடையும் கொடுத்து அவனை பத்தின டீட்டெயில் எல்லாம் சொன்னாரு. கம்யூனிட்டி இவன் தான் அந்த வேலையை பார்த்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடுப்பாவே. அதுக்கப்புறம் அவ்வளவு அந்த இடத்த ஃபுல்லாவே நீல போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து அவ்வளவு பாய் சொல்லிட்டு கிளம்ப. அதுக்கப்புறம் இவங்களும் சரியான பைத்தியத்துக்கிட்ட மாட்டினடாப்பா அப்படின்னு பெருமிச்சு வராங்க. அந்த டைம் எந்த ஆளும் கொஞ்சம் அசைறான். அப்ப ஸ்கூல்ல சாரும் திடீர்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடண்ட் நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதுக்கு வந்திருக்காங்க. ஹலோ, என்னோட பேர் தான் அயாகா கிரிசாக்கி. நைஸ் டு மீட் யூ. வாவ் யூ கியூட்டா இருக்கா. பசங்களா பேசினு இருக்க. சரி சாரும் மிஸ் கிரிசாக்கி உங்களோட சீட் அந்த இடத்துல இருக்குது, நீங்க போய் உட்காரலாம் அப்படின்னு அவங்கள சொல்ல. அதுக்கப்புறம் அவங்களும் போக பார்க்க லவ் ஹீரோ அட்டாக் பண்றாங்க. லவ் ஹீரோ அதுல தப்பிச்சு என்ன கிரிசாக்கி விந்துட்டீங்களா? நல்லா தானே இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். இந்த தொல்லை வேற நம்மளோட ஸ்கூல்ல இப்ப ஜாயின் ஆயிடுச்சு. அதுவும் எவ பக்கத்து பெஞ்சதா கண்டிப்பா இந்த இடத்துல லிவதே விடாது. அதெல்லாம் ரொம்ப உசாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் பெல் அடிச்சு பிறகு கிளாஸுக்கு வர அந்த இடத்துல சீட்ல உட்காரலாம் பார்த்தா அங்க ஃபுல்லா நீடில் தான் இருக்குது. லெட் பென்சில் லெக்கூர் எடுத்தா அதுலயும் நீடில்ஸ் வந்து அது ஒரு பேஸ்கெட் பால் ட்ரைனிங் பண்ணியிருந்தா அது இடத்துல பால பிடிக்க போனா பால்ல இருந்து நீடில்ஸ் ஆகுது. ஹீரோ அதை விட்டுற. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்து நீடில்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண அதுவும் தடுத்துறான். அவ்வளவு காண்டா வரா. அதுக்கப்புறம் இவங்க ஸ்கூலோட டாப் ஃப்ளோர்ல சாப்பிட்டு அந்த இடத்துலயும் அவ இவங்க சுத்தரும் அட்டாக் பண்ண. அதுக்கப்புறம் ஒரு வழியா கிளாஸ்ல அசனவோ மூச்சு விட்டுனே இருக்கான். அப்ப புக்ல பார்த்தா ஃபுல்லாவே நீடில்ஸ் தான் இருக்குது. பக்கத்துல அவ்வளவு மாஸ்டர் அசனோ தயவு செஞ்சு என்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் உங்க கூட ஒன்னும் சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்?
காப்பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நீடல்ஸை பயன்படுத்தி கிளாஸ்ல இருக்க பசங்க எல்லாருமே அவங்களோட நீடல்ஸ் ஆல கண்ட்ரோல் பண்றாங்க. எல்லாரும் இங்க அசனவை வந்து செடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கும்பலா சேர்ந்து அட்டாக் பண்ண வர்றாங்க. ஏன் இப்படி பைத்திய மாதிரி பண்ற? அப்கோர்ஸ் நீங்க எனக்கு தேவை, அதனாலதான் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு அவங்க பழமி இருக்க. ஒரு வழியா இனியோட நீங்க காலி மாஸ்டர் டாயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்டாக் பண்ண போக அந்த டைம்ல நம்ம மிட்சுமியும் தொடுக்குறாங்க. ஏன் இப்படி பண்ற? கண்டிப்பா எதுவும் அலோ பண்ண மாட்டேன். நீ எதுக்காக இங்க வந்த தொடப்போ? அந்த டைம் முன்னாடியே அவங்களை அட்டாக் பண்ண வந்து அந்த ஆள் திரும்பி ரெக்கோ ரைட் வந்து அட்டாக் பண்ணதுக்கு வந்திருக்கான். அந்த டைம் அவன் வந்ததை பார்த்த நம்ம மிட்சுமியும் அந்த டைம் அந்த கண்ணால அவன் ஷூட் பண்ண அதுல இருந்து இவங்களை தப்பிச்சு இவங்களை காப்பாத்துறாங்க. அந்த டைம் இதை பார்த்து இருப்போம் என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளையே ஷூட் பண்றான். அவனுக்கு கீழே விழுறான். அதோட அதுக்கப்புறம் மிட்சுமி கிட்ட ஹீரோவும் போயிட்டு நான் நல்லா தானே இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன். அப்ப அயக்காவும் ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க? அது ஏன்னா அசனாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு ப்ராப்ளம்னா கண்டிப்பா அவன் ஹெல்ப் பண்ணுவான், தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம. அது மட்டும் இல்லாம இங்க நடக்கிற சண்டையை நமக்குள்ளதான். அதனால ஒரு மூணாவது ஆளு உன்னை வந்து அட்டாக் பண்ணா என்னால சும்மா பார்த்து இருக்க முடியாது, அதனாலதான் நான் உன்னை காப்பாத்தினேன். நீ ஃபீல் பண்ணாத, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியுமா பார்க்கலாம். இது கேட்டவங்களும் கண் கணிட்டு உண்மையிலேயே இவங்க தான் தேவதை, இதுதான் உண்மையான ஃபீலிங் லவ்ன்றது. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிச்சிட்டு பிறகு சகால ஹீரோ போயிட்டு இருக்க போது இவ பார்த்தா நம்ம மிட்சுமியை இப்ப பிடிச்சிங்கிறா. அவளுக்கு இப்ப மிட்சுமியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. மிட்சுமியும் அப்படின்னா இதுக்கப்புறம் நீ அசனாவை கொல்ல மாட்டேதானே? ஆமா இதுக்கப்புறம் அவனையும் உங்களையும் நான் கொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களும் யோசனை இருக்க டைம் நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஷீனும் கால் பண்றாங்க. ஹீரோவும் இப்ப வீட்டுக்கு போக அந்த இடத்துல வந்துட்டீங்களா, இதுதான் என்னோட கேம் ரூம், இப்ப கேம் விளையாட்டுக்கான நேரம்பா. என்ன இங்க நடக்குது? அதோட அசனோ இந்த இடத்துல அக்கா ஷீனு கூட யாராச்சும் ஒருத்தர் விளையாடினே இருக்கணும். அப்பப்போ ஏற்கனவே அப்படி விளையாடுதா இந்த வாரத்துல நம்ம ஜிஜோ பாடிக்கிட்டு இப்போ பாரு மாட்டியா கிடக்கிறாரு. 5 நாள் விடாம தூங்காம விளையாடுனாரு தெரியுமா? கிணாது கவலைப்படாத, வெற்றிக்காக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உனக்கு எனர்ஜி ட்ரிங்க்ல நான் கொடுத்து பக்கத்துல என்ன ஜெயிக்க வைக்கிறேன். அப்பனா இன்னைக்கு என்னோட லைஃப் ரொம்ப டேஞ்சரஸ்ல இருக்குன்னு அர்த்தம். கவலைப்படாதா, இன்னைக்கு அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, இன்னைக்கு நம்ம ஓட போறோம் கேம்ல, அவ்வளவுதான். கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேம்ல வேற லெவல்ல இருக்கு. அது ஏன்றது பின்னாடி புரியும் உங்களுக்கு. ஹீரோவும் எல்லா கண்ட்ரோலையும் செக் பண்ணி பாத்துங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இங்க இருந்து முன்னோக்கி போகணும். இப்ப இந்த இடத்துல என் அண்ணங்கார மாதிரி ஒருவங்க வந்து அது எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணும், அதுதான் நம்மளோட எனிமீஸ். ஒருத்தவரம் இப்படிதான் அடிக்கணும், சரியா? புரிஞ்சுது. ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுக்கு, ஆனா அசல்ட்டா அவங்க அடிச்சுட்டு போயின்னு இருக்காங்க. ஓ இவங்க பிரமாதமா பண்றாங்கப்பா, வாடா அடுத்தது பாஸ் தான் கவனிக்கணும். இது அதுல பாஸ் கிடையா? அந்த இடத்துல பார்த்தா இவன் அண்ணங்கார மாதிரி ட்ரெயினர் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுதான் பாஸ். யாரா இதை டிசைன் பண்ணுது, ரொம்ப மோட்டமா இருக்கு. அப்ப அவங்கள அதை தடுத்து நிறுத்திருக்க. ஹீரோவும் முக்கறாங்க பட்டன் ஆயிட்டீங்க, எவ்வளவுதான் முக்கிறது, அது நிக்கவே மாட்டுது. உண்மை புரியல, இது சூப்பர் ரியலிஸ்டிக் கேம் தெரியுமா? கண்டிப்பா பின்னாடி ஒண்ணு புரியும் பாரு. இதுல நீ விட்டு விட்டுட்ட அவ்வளவுதான். ஒரு வரி அவங்களை தடுத்து நிறுத்திட்டு அந்த பாஸ காலி பண்ண கேம் இப்ப கிளியர் ஆயிடுது. ஹீரோவோ என்னடா இங்க பைத்து மாதிரி இப்படி விளையாடு இருக்கோம், இதெல்லாம் என்னடா பிரயோஜனம்? அப்ப நியூஸ்ல பார்த்தா நம்மளோட இந்த ரயில்வேல திடீர்னு ரன்வேல இருந்த ட்ரெயின் சடனா நின்னு போச்சு. என்ன ரீசன்றது கண்டுபிடிக்க முடியல. இதுதான் பிரேக்கிங் நியூஸ். இதுக்கு பார்த்த ஹீரோவோ இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆமாடா, என்னோட சிஸ்டம் மூலியமா இப்போ நம்ம விளையாடி ஜெயிச்ச அந்த ட்ரெயின் தான் என்னோட டார்கெட். அததான் இப்போ நான் தடுத்து நிறுத்தினால இப்ப ரியல் வேர்ல்டுல அது உண்மையாவே நின்னு போச்சு. பாத்தியா, இதனாலதான் நான் வீட்டுல இருந்து எவ்வளவு வேலையும் கணக்கச்சிதமா முடிக்கிறேன். நான் த்ரில்லிங்கா இருக்கா? சரி எனக்கு ஒரு முக்கியமான மிஷின் நமக்கு வந்திருக்குது. இந்த அசைன்மெண்ட்ல இந்த ஹெலிகாப்டர் இந்த தெர்மல் பவர் பிளான்ட்ட பீக்கிறதுக்காக போயின்னு இருக்குது. அதை நமக்கு தடுக்க சொல்லி வந்திருக்கு. இப்ப நான் ஆரம்பிக்கிறேன். என்னது அதுக்குள்ளேவா மிஷன் இப்ப ஸ்டார்ட் ஆக இப்ப இவங்களும் இது உள்ள போறாங்க கேம் உள்ள. எங்க பாரா அங்க வர அந்த டிராகன் கூடவே இருக்கிற என்னோட அண்ணன் மாதிரியான கிரியேச்சர் எல்லாத்தையுமே அடிக்கணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுது. சரி இந்த இதை வாங்கிக்கோ. இது வந்து நீ திடீர்னு எதனா ஒரு சூழ்நிலை இந்த கேமை விட்டு வெளியே போயிட்டு சாகர நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா இதை பயன்படுத்தி நான் ரிவைவ் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் அதை ஹீரோ வாங்க சரி வா இந்த இடத்துல போவோம்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப. இப்ப நம்ம ஷீனும் அந்த இடத்துல இருந்து பறந்து போயிட்டு எல்லாத்தையுமே போட்டு அடிக்கிறாங்க தரமா. ஆனா நம்ம ஹீரோவோ முட்டி சந்தில குதிரை ஓட்டுற மாதிரி செவத்து போய் முட்டின்னு இருக்கான். அந்த டைம் இதெல்லாம் வர வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேற திசையை நோக்கி ஓட அப்படியே போயிட்டு இருக்கான். செவத்துல திரும்பி மோதின்னு இருக்க. இன்னும் இது கண்ட்ரோலே வர மாட்டேங்குது. பிளேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குதுப்பா. இந்த மாதிரி தானே இருக்க கேம்னா ஆனா அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடுனாதான் கேம் ஒர்க் ஆயிடுச்சு. அப்ப பார்த்தா இவரே சாக வராங்க. அதாவது இந்த கேம்ல நெட்வொர்க் கனெக்ஷன் எரர்னாலயோ அப்படி இல்லனா ஆஃப்லைன்னாலயோ கேரக்டர் ஓடினே இருக்கும்போது திடீர்னு பக் ஆகும்ல. அது மாதிரி விஷயம் இப்ப ஹீரோ இருக்குது. அவனோட பக் ஆயிட்டு அடுத்த சைடு போயிடு. என்னடா பக் யூஸ் பண்ற? கிளிட்ச்ல யூஸ் பண்ண கூடாதா? இப்படி பைச்சு தரமா பண்ணாத. பண்ற அது பாட்டு போயின்னு இருக்குது. நான் இதுவே பண்ணல இப்படி திட்டுறேன். மிட்சுமியும் அங்க பாருங்க அது கிட்ட போயின்னு இருக்கு. இங்க போற ரியல் கேம்ல நான் என்ன உனக்கு காட்டுறேன், என்னோட டெக்னிக்கை பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீனும் போய் அட்டாக் பண்ண. இருந்தாலும் அந்த டிராகன் இவங்க வந்ததை பார்த்து கவனிச்சுட்டு இவங்களை அட்டாக் பண்ண. நம்ம மெஷின் ஒரு அடிதான் அது மாட்டையா கீழே விழுந்தது. இப்ப ரியல் அந்த ஹெலிகாப்டர் கீழே விழ லப்ப ஹீரோ இவங்க படத்தை பார்த்துட்டு இது வந்து கிளாத் தட்டிங்கிறா. பாடியை பத்தி நான் டோட்டல் சேஞ்ச் ஆயிடுது கேரக்டர். அதுக்கப்புறம் திடீர்னு பின்னாடி சவுண்ட் கேட்க இவங்களுக்கு திரும்பி பார்த்தா இன்னும் நிறைய டிராகன்ஸ் வந்து அடிச்சா என்ன இது? அப்ப பார்த்தாங்க நிறைய ட்ரோன்ஸ் வந்து இருக்குது. அதை பயன்படுத்தி அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு அடடா இதெல்லாம் தலைவலியா போயிடுச்சு. இதெல்லாம் வந்துச்சுன்னா நான் எப்படிதான் சமாளிக்கிறது? இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஜின்சோவோட சிஸ்டம் தான் இதுக்கு பயன்படுத்தணும். அப்ப ஷீனும் இந்த மாதிரி சொல்றது கேட்டு ஹீரோவும் கொஞ்சம் பாக்குறான். கையில அவ ரிவைவ் பண்றதுக்கு கொடுத்த அந்த ஐட்டம் பார்க்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அப்ப பார்த்தா ஹீரோ பக்கவா ஒரு பிளான் பண்ணிருக்கா. டிராகனியா போய் ரிவைவ் பண்ணிட்டு இவன் கண்ட்ரோல் எடுத்து அங்க இருக்கிற டிராகன்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ள பிளான் பண்ணிருக்கான். அப்ப பார்த்தா இந்த இடத்துல அந்த ஹெலிகாப்டரும் அங்க இருக்கிற ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு நவுத்தின்னு இருக்கு. சூப்பரான ஐடியாடா. அந்த ரிவைவ் இந்த சிஸ்டம் பயன்படுத்தி இந்த ஹெலிகாப்டர் கண்ட்ரோல் எடுத்து இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே பக்கவா போட்டு தள்ளி இருக்கும். இது
சூப்பரான கிளிச், உன்னை நல்லாவே பாராட்டணும்டா. ஹீரோவோ இது கிளிச்சா சொல்லுவேன் மைண்ட் பயன்படுத்தி இது ஹெல்ப் பண்ணா என்ன பேசுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிக்கிறான். இது மோசம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அட்டாக் பண்ணி எல்லாத்தையும் முடிக்க அந்த டைம் ஒரு சில ட்ரோன்ஸ் மட்டும் இவங்களுக்கு பின்னாடி போயிட்டு அந்த பவர் பிளான்ட் அழிக்க போகுது. அந்த டைம் யாரும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நைஸ் ஒர்க் சூப்பரா பண்ணடா. நீ இல்லடா யாரா அது? அது அந்த பர்சன் தானே, உனக்கு தெரியுமா அவங்கள? இல்லடா அவ தான் நேத்து என்னோட டேட்டா வந்து திருடி போனது. அப்ப நான் இது அயக்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்றாங்க. அப்ப இது இருக்கிறவங்களும் அசுரோட போட்டோஸ்க்காகவோ அவங்களோட லவ்வுக்காகவோ கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்துல ஹெல்ப் பண்றாங்க. ஒரு ஹீரோவும் முக்கி நம்ம சீனும் ட்ரை பண்ணி கூடவே அயக்காவை ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் ஒரு வழியா காலி பண்ணிடுறாங்க. ஹீரோவோ யாப்பாடி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம சீனும் கொஞ்சம் வில்லத்தனமா சிரிச்சுட்டு நம்ம அயக்காவோ சிஸ்டம் பார்த்தா திடீர்னு அவங்களுக்கு இறறது நல்லா ஹெல்ப் பண்ண எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவங்களுக்கு வாழ்த்து சொல்ல பட் ஆனா இப்போ ஒரு பார்ட்டி உனக்கு காத்துன்னு இருக்கு என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எரர் கொடுக்குறாரு. திரும்பியும் அவ்வளவு கதறாங்க. இப்ப இந்த இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ரெண்டு பேரும் தேங்க்ஸ் சொல்லிக்க சீனும் இன்னைக்கு நல்லாவே நீ யோசிச்ச அசனோ உண்மையிலே உன்னை பாராட்டணும். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ கிளிச் எல்லாம் பயன்படுத்துவேன்னு. அது எனக்கே தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது பயன்படுத்த. சரி இங்க கவனி, இப்ப நான் உனக்கு காமிக்க போறேன். எந்த கேம்ல வேணா நீ கிளிச் சீட் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த கேம்ஸ்ல கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லடா. ஒரு வாரம் சாவடிக்கிறேன், ஒரு வாரத்துக்கு இதை ரூமை விட்டு வெளியே போகாம இங்கதான் விளையாட போறோம். அதுக்கு ஹீரோ கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்கான். அதுக்கப்புறம் மிட்சுமியும் ஹீரோக்காக சாப்பாடுலாம் எடுத்துன்னு வர ஹீரோ அவ்வளவுதான் மாட்டியாயிட்டா 3 நாள் ஆச்சு இன்னமும் இது தொடரும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அதோட எழுத்துல இந்த எபிசோட் முடியுது. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நம்பர் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவலா இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆம்பளை பைத்தியமா இருக்கும். ஆனா பட் எப்படியோ மனசை மாத்திட்டாங்க வேற லெவல்ல. அப்புறம் நம்ம ஷீனும் நினைச்சேன் என்னடா வீட்ல இருந்தே ஒர்க் பாக்குதுன்னு பார்த்தா இந்த இடத்துல இந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. அதனால இதுக்கப்புறம் என்னென்ன ரகல நடக்க போது தெரியல. ஒருத்தர் இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல தம்ஸ் அப் இமேஜ் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் பிடிச்சிருந்தது. சரிங்க, இதோட இந்த வீடியோ மூலமா முடிச்சு போமா.